ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே நாளில் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்ததுங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாவாடை பார்த்திங்கன்னா மேல் தேடி அடிக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க 3 பாவாடைங்க. அதே மாதிரி இந்த ஃபேண்ட் பார்த்திங்கன்னா பழைய ஃபேண்ட்டு தான். இதுக்கு பட்டன் வச்சு நான் கொடுக்கணும். அதுவும் ஒரே நாள்லேயே கேட்டிருந்தாங்க. அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கே நான் கொடுக்கணும். பாவாடைக்கு பார்த்திங்கன்னா மேல் தேடி அடித்து கொடுத்துட்டாங்க. அது வீடியோவை என்னால் எடுக்க முடியல. ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வீடியோவை என்னால் எடுக்க முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சாரீ கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். சாரீ பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேருங்க. இது அக்காவது 3 சாரீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 3 சாரீ கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்டி கொடுத்துருக்காங்க அவங்க பொண்ணுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 நைட்டி கொடுத்துருக்காங்க. சாரீ 3 சாரீ இருக்குது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அக்காவது கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே சாரீ எடுத்திருக்காங்க. எந்த சாரீ எடுத்தாலும் சரி அவங்க ஒரே மாதிரியே எடுப்பாங்க. அதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி டிசைன் போட்டாலும் சரிங்க ஒரே மாதிரியே போடுவாங்க. அதையும் நான் காட்டுறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்டி கொடுத்துருக்காங்க. 3 நைட்டி எடுத்திருக்காங்க அவங்க பொண்ணுது. இதுவும் மேல் தையல் அடித்து கொடுக்கணும் இன்றைக்கி ஒரே நாளில். இப்போ நான் காட்டுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஒரே நாளே எனக்கு ஆர்டருங்க. இது பார்த்தீங்கன்னா அளவு நைட்டி. இந்த அளவுக்கு இந்த 3ஐயும் எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டும் கம்மி பண்ணணும், சைடும் நான் பிடிக்கணும், மேல் தையலும் அடிக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா தங்கச்சி. இது இந்த அக்காவோட அவங்க தங்கச்சி. இவங்க பார்த்தீங்கன்னா 4 சாரீ கொடுத்துருக்காங்க. இது காட்டன் சாரீங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணி எடுக்கணும். நான் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு. இதை கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கும் பிளைனாக லேஸ் மட்டும் வச்சு தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 சாரியுமே பார்த்தீங்கன்னா ஓரடிச்சு கொடுக்கணுங்க. இது 2வது சாரி. இது 3. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அக்கா ஒரே சாரின்ட்டு. இது தங்கச்சி. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே எடுத்திருக்காங்க சாரீ. கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. இது 3வது சாரீ. அடுத்து 4வது பாருங்கள். இது க்ரீன் கலரு. இதுலேயும் ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு வித் ப்ளவுஸோடு தான் இருக்குது. 4 சாரியுமே ப்ளவுஸோடு தான் இருக்குது. 4 சாரிக்கும் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரம் அடிச்சுட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் தையல் அடிக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க இந்த பாவாடை ஃபேண்ட்டு. அது தைச்சி நான் கொடுத்துட்டேன் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு. அவங்களே தான் பார்த்தீங்கன்னா இந்த சாரியும் கொடுத்துருக்காங்க, நைட்டியும் மேல் தையல் அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் இல்லைங்க, நான் பழைய துணியில் நான் தைக்க மாட்டேன், ஃபேண்ட் பழைய துணி தான், பழைய ஃபேண்ட்டு தான், அது பட்டன் போட்டு தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டேன். கையாலேயே பட்டன் வச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நைட்டி மேல் தையல் அடிக்கிறதா கொடுத்துருக்காங்க. பாவாடையும் மேல் தையல் அடித்து கொடுக்கணும். இல்லைங்க, நான் மேல் தையல் அடிக்கிற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஒன்லி ப்ளவுஸ் மட்டும்தான் நான் தைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த கஸ்டமர் என்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டிசைன் ப்ளவுஸ் தான் தைக்க சொல்லி கொடுத்தாங்க. தங்கச்சி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. தங்கச்சி மட்டும்தான் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து டிசைன் வச்சு தைச்சி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் தைச்சி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போட்டுட்டு போயிருக்கும்போது போட்டுட்டு போனாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அக்காவும் கேட்டிருக்காங்க எங்கே தைச்சிங்கன்னு சொன்னேன். எங்கே தான் தைச்சேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா என்கிட்ட கொடுத்துருக்காங்க இத்தனை சாரீ, 3 சாரீ. இந்த அளவு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நான் தான் தைச்சேன். இந்த டிசைன் நான் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். 2 பேரும் ஒரே மாதிரியே தைச்சாங்க. இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதே டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பவும் எனக்கு இதே டிசைன் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மேல் தையல் அடித்து கொடுத்தேன் பார்த்தீங்களா. அடித்து கொடுத்ததுக்கப்புறம் அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட நைட்டி இதுங்க. அவங்களும் 3 நைட்டி கொடுத்து இது அளவு நைட்டி. 3 நைட்டிக்கும் இது அளவு நைட்டி. இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நைட் ஆகிடுச்சு. அந்த பாவாடை ஃபேண்ட்டு சாரீ எல்லாம் மேல் தையல் அடித்து கொடுத்துட்டேன் ஒரே நாள்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நைட்டி இந்த 3 நைட்டி கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதையும் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் கண்டிப்பாக ஒருத்தர் ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க
மேல் தையல் அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை பழைய துணியோ கொடுத்து எனக்கு உடனே வேணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, அர்ஜென்ட் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா இல்லைங்க என்னால் முடியாது, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, என்னால் முடியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க போய் தான் நம்மளுக்கு நிறைய ப்ளவுஸ் வந்து சொல்லுவாங்க, ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க. அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஆகட்டும், நம்ம இப்போ மேல் தையல் அடித்து கொடுத்தனால தான் இந்த 3 saree, அக்காது வந்து 3 saree, அந்த 3 சாரியில் இருக்க ப்ளவுஸ் வந்து பாருங்கள், 3 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸு என்னையே லைனிங் வச்சு தைக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தங்கச்சிது வந்து பார்த்தீங்கன்னா 4 saree, அவங்களும் 4 ப்ளவுஸும் வந்து நீங்கள் லைனிங் வச்சு தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க நான் மேல் தையல் அடிக்க மாட்டேன், நீங்கள் வெளியில் கொடுத்து அடிச்சுக்கோங்க, ப்ளவுஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. இவங்கன்னு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற டைலர் பார்க்க போயிடுவாங்க. ஏன்னா மேல் தையல் அடிக்கிறது கொடுக்குறாங்களோ இல்லை பழைய துணியோ எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்க டைமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் தைச்சி கொடுங்க. இல்லை அர்ஜென்ட்டுன்னு சொன்னாலும் சரிங்க, உங்கள் வீட்டு வேலை எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த கஸ்டமருக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட மட்டும்தான் வருவாங்க, வேற கஸ்டமர்கிட்ட போக மாட்டாங்க, வேற டெய்லர் பார்த்து வந்து போக மாட்டாங்க. இந்த 7 சாரியும் பார்த்தீங்கன்னா உடனே நான் வந்து அடிச்சு கொடுத்தனால்தான் 7 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் எனக்கு திரும்பவும் வந்துருக்கு. ஓகேங்களா, இல்லை நான் தைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா வேற டெய்லர் பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பாவாடையும் சரி ஃபேண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் இந்த நைட்டி வந்து 3 நைட்டி எனக்கு உடனே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த சாரியை நிறுத்தி வச்சுட்டு இந்த 7 சாரியும் கட் பண்ணுறதை நிறுத்தி வச்சுட்டு அந்த நைட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணுக்கு 3 நைட்டி, 3 பாவாடை, ஒரு ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நைட்டி 3 நைட்டி எனக்கு நைட்டுக்குள்ளே கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. வீட்டு வேலையெல்லாம் காலையிலேருந்து நான் முடிச்சுட்டு சாரீ தைக்கிறதையும் இந்த ஓரடிக்கிறதையும் நிறுத்திட்டு அந்த 3 நைட்டியும் ஓரடிச்சு மேல் தையல் அடித்து கொடுத்துட்டேன். நைட் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்குவே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டியை வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி நைட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த சாரீ வந்து ஓரடிச்சு கொடுத்தேன். ஏன்னா நம்ம வர கஸ்டமர் வந்து வேண்டான்னு சொல்லி சொல்கிற வர வாய்ப்பை வந்து அப்பப்போ நம்ம வர வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். சரி, கிடைக்கிற நேரத்தை வந்து பயன்படுத்திக்குவாங்க. வீட்டு வேலையெல்லாம் காலையிலே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேற டென்ஷன் வந்து இருக்காது இல்லைங்களா. நம்ம இந்த வீட்டு வேலை செய்யணும் அப்படின்ற வேலை வந்து டென்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்காது. அதை நிறுத்திட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதாகட்டும், ஓரடிக்கிறதாகட்டும், மேல் தையல் அடிச்சு கொடுக்குறதாகட்டும், இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நான் அந்த பாவாடை வந்து மேல் தையல் அடிச்சு கொடுத்தனால தான் இந்த கஸ்டமர் வந்து திரும்பவும் வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் நான் வந்து தைச்சி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அவங்க அக்கா வந்து பார்த்துட்டு எனக்கும் இதே மாதிரியே தைச்சி கொடுங்க, அதாவது ஒரு நாம் வந்து டிசைன் வச்சு தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து மனசு பொருந்தாதுங்க. மற்றவங்க வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, போடுறத பார்த்துட்டு வந்து தான், இல்லை எனக்கும் வேறு டிசைன்லாம் கேட்கல, எனக்கும் டிசைன் வச்சு தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, எனக்கும் என் தங்கச்சிக்கு வச்சு கொடுத்தா அதே டிசைன் தான் வேணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி புடவையும் பாருங்கள், அவங்க தங்கச்சி என்ன புடவை எடுத்தாங்களோ அதே டிசைன் தான், கலர் மட்டும் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர் மட்டும் வேறு புடவை எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய டிசைன்லாம் விரும்ப மாட்டாங்க, அதிகமாக கொசன்ட்டு நிறைய டிசைன் வச்சு தைக்கிற மாதிரிலாம் பிடிக்காது, லேஸ் வச்சும் தைக்க மாட்டாங்க, வெறும் பிளைனாக டிசைன் தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அக்கா இல்லை நீங்கள் இந்த மாதிரி தைச்சி போடுங்க, கரெக்டாக இருக்கும், உங்களோட கலர் வந்து நல்லா அவங்க வந்து கலராக எடுப்பா நல்லா இருப்பாங்க அழகா, உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன் நல்லா இருக்கும்க்கா, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிக்கு வந்து அதே டிசைன் நான் வந்து தைச்சி கொடுத்தேன். அவங்க வந்து ஓகேக்கா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தேங்குன்னு சொல்லிடுவாங்க தங்கச்சி. அவங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தேன். அதை போட்டு பார்த்துட்டு இவங்க பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு அக்கா வந்து கேட்டிருக்காங்க, இல்லைங்க எனக்கு இதே டிசைன் தான் வேணும். நான் அதான் சொன்னேன், அக்கா உங்களுக்கு இதே டிசைன் தான் நான் காட்டினேன், நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, அதே டிசைன் தாங்க அக்கா தங்கச்சிக்கு வச்சு தைச்சி கொடுத்தேன், இப்போ வந்து வேணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க, மற்ற நம்மளுக்கு தைச்சி போடும்போது டிசைன் நல்லா இருக்கா இல்லையான்னு நினைப்பாங்க, ஆனால் தைச்சி போட்டுட்டு அவங்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அடுத்தவங்க என்ன போட்டிருக்காங்களோ அந்த டிசைன் தான் வேணும், அதே புடவை தான் வேணும், அதே டிசைன் தான் வேணும்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சில கஸ்டமர் இப்படி இருப்பாங்க. அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து ஸ்டிச்சிங் போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அர்ஜென்ட்னு சொல்லி ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இப்போ 7 ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸ் எனக்கு அர்ஜென்ட்டு உடனே வேணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு டைம் எப்போ இருக்கோ, நைட்டோ இல்லை காலையிலையோ, காலையில் எழுந்தோ, இல்லை ஒரு ப்ளவுஸ் தானே 1 மணி நேரம் தாங்க நம்மளுக்கு ஆகும், 1 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்காதுங்களா, வீட்டு வேலை முடிச்சுட்டு 1 மணி நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த 1 மணி நேரத்தில் உட்காந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நியூ கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க.
ஓகேங்களா. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஜென்ட்னு கொடுக்கும்போது உடனே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க. முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா அடுத்தது வேறு டைலர் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. பழைய துணியெல்லாம் நான் தைக்க மாட்டேன், மேல் தையல் அடிக்க மாட்டேன், ப்ளவுஸ் மட்டும்தான் தைப்பேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கஸ்டமர் எனக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாம் எனக்கு 7 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்தே இருக்காதுங்க. இந்த தப்பையும் நீங்கள் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் விடாமல் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்து பாருங்கள். வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ப்ளவுஸ் ஆகட்டும், மேல் தையல் போகிறதாகட்டும், உடனே அர்ஜென்ட்னு சொன்னாங்கன்னா உடனே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறத வந்து பாருங்கள். ஏன்னா இவங்க வந்து இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பைசா வந்து உடனே கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தனா உடனே கையிலேயே கொடுத்துருவாங்க காசு. உடனே நம்ம அர்ஜென்ட்னு சொன்னால் உடனே தைச்சி கொடுக்க வந்து பாருங்கள். இல்லைங்க 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும், நாம் கொஞ்சம் லேட் பண்ண அவங்களும் ப்ளவுஸ் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணால் இவங்க எப்போ கொடுத்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க. இப்போ கொடுத்தனா அடுத்த வாரம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்னோட டைலர் என்னோட கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறவங்கன்னு சொல்லுவாங்க. மற்றவங்ககிட்ட சொல்லும்போது ப்ளவுஸ் இப்போ நீ சொல்லி கொடுத்தாலும் சரி இல்லை எப்போ கொடுத்தாலும் சரி நீ கொடுத்துட்டு கையில் காசு கொடுத்துட வேண்டியன்னா 1 மணி நேரத்துலேயே தைச்சி கொடுத்துருவாங்க இவங்க. 1 மணி நேரத்துலேயே தைச்சி கொடுக்குற கஸ்டமரு, 1 மணி நேரத்துலேயே தைச்சி கொடுக்குற டைலர் அவங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க 1 மணி நேரத்துலேயே ப்ளவுஸ் கொடுக்குற டைலருன்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். சரி 1 மணி நேரத்துலேயே கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்கன்னா அந்த பப்ளிக் ஆகுறது அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது தான் இல்லைங்களா. நிறைய கஸ்டமர்கிட்ட போய் சொல்லும்போது நம்மளுக்கும் துணி வந்து அதிகமாக வரும் இல்லைங்களா. இந்த மாதிரி விஷயத்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை நானும் இப்படி தாங்க தைச்சிட்ருக்கேன் அப்படின்னாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் உடனே அர்ஜென்ட்டுன்னா உடனே தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ப்ளவுஸ் மட்டும் தைக்க வேண்டாம், மேல் தையல் அடிக்கிறதாகட்டும், பழைய துணி தைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி அர்ஜென்ட்டுன்னு எது கேட்குறாங்களோ அது தைக்கிறதாகட்டும் எல்லாத்தையுமே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட தேடி வருவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எந்த துணி எடுத்தாலும் சரிங்க, நான் மேல் தையலுக்கு வந்து 20 ரூபா தான் வாங்குகிறேன். நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். சாரீ 7 சாரீ, நைட்டி 6 நைட்டி, பாவாடை 3 பாவாடை, இந்த ஒரு நாளில் மட்டும் எனக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். அதுவும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து 7 ப்ளவுஸு, லைனிங்கும் நானே வச்சு தைக்கணும். மொத்தம் எனக்கு இந்த ஒரே நாளில் எவ்வளோ வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் என்ன டிசைன் தைச்சேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அக்கா தங்கச்சி 2 பேர்த்துக்குமே ஒரே டிசைனே வச்சு வந்து தைச்சிருக்கேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அதிகம் டிசைன் வந்து விரும்ப மாட்டாங்க, சிம்பிளாக தான் வந்து போடுவாங்க. ஆனால் வீடியோவில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொன்ன டிப்ஸ் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.